ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலாம். ஸோ அப்படியான வேலைவாய்ப்பு தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே எடுக்கக்கூடிய கிராம உதவியாளர் நியமனத்துக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். அதாவது இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும். அதாவது உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க் போடுவாங்க. லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஓட்டும் திறன் இருப்பின் உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுத்து திறனுக்கான தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக 30 மதிப்பெண் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி ரெசிடென்ட், அதாவது வசிப்பிட சான்று இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது லோக்கல்லையே நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அங்கே போஸ்டிங் இருந்தது அப்படின்னா 35 மார்க். ஒருவேளை அந்த தாலுக்காவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 மார்க் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது 3 அதிகாரிகள் கொண்ட குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன சுழற்சி அடிப்படையில் இதை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே இந்த கிராம உதவியாளர் பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்த திருத்தப்பட்ட அரசாணையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆர் ஃபெயில், கண்டிப்பாக வந்து நீங்கள் 10th எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஒரு அரசாணை ஒன்று வந்தது. வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக கூடுதல் தலைமைச் செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா மேலாண்மை ஆணையரகத்திலிருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த அரசாணை, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அரசாணையின்படி நீங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கி ஆணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான நடவடிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். தமிழகம் முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பும் நடைமுறை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இதற்கான ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வட்டார அளவில் செய்தித்தாள்கள் விளம்பரம் வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிப்பது அவசியம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்போம். அதில் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த 2299 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்திலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்ட வெப்சைட்லேயும் வந்து இது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜூலை 1ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது ஆன்லைனோ அல்லது ஆஃப்லைன்லையோ இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்வும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட, அதாவது விண்ணப்பங்கள் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஜூலை கடைசி வரைக்கும் இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்து தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பெயர் பட்டியலை வெளியிடலாம் அப்படிங்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள் காலியாக உள்ள 2299 பணியிடங்கள் நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது அனைவருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது தற்சமயம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். ஸோ இதுக்கான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பல்சரி வந்து 2299 போஸ்டிங்கு தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டத்திலுமே இதுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படும், மாவட்டம் வாரியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவில் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மேலும் இதுக்கான சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.